சோழ சக்கரவர்த்தி தயாரிப்பில் மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் ரிஷி நடிப்பில் ஜிப்ரான் இசையில் திரௌபதி 2 இன்று முதல் உலகெங்கிலும் வெளியாகுகிறது. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நீங்க கேட்ட சின்னத்தையே ஒதுக்கி இருக்காங்க தேர்தல் ஆணையம். விசில் சின்னம் எப்படி இருக்கு? சத்தமா இருக்கு, பயங்கர சத்தமா இருக்கு. பசங்க சும்மாவே சவுண்டு. ஆல்ரெடி விசில்ன்ற அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாடு முழுக்க தெரியும். அது தளபதியோட ஒரு பிராண்டு, இந்த பிகில் அப்படிங்கிறது. அதே சின்னமா கிடைக்கும். அவர் மக்கள் கூட்டணி அந்த மீட்டிங் போவார். அப்பெல்லாம் எப்படி விசில் சத்தத்தை பறக்க விட போறாங்கன்னு தெரியல. அந்த விர்ச்சுவல் வாரிஸ் இருக்கானுங்களே, உலகத்துல இருக்க ஒரு அரசியல் கட்சி கீழே செயல்படக்கூடிய எந்த ஒரு ஆளுமையாலையும் செய்ய முடியாதத நம்ம விர்ச்சுவல் வாரிஸ் செய்யறாங்க. என்னடா நம்ம மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்கோம், அவங்க நல்லது செய்யறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கோம். நம்ம தமிழ்நாடு அரசியல்ல நல்லவங்களை வாய் ஒண்ணு நீ கரஸ்பாண்டுக்குள்ள வா, இல்லை வெளியே போயிடும். அரசியல்ல நீங்க வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அதிகாரத்துக்காகவும் பதவிக்காகவும் நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்கன்றத மக்களுக்கு காமிச்சிட்டீங்க. அது டிவிக்கு பிளஸ் ஆயிடுச்சு. நீ அஜித் இருப்பா, ஆனா உன்னை விட 1000 பேர் இங்க கட்சியில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அஜித் ரசிகர்களை உள்ள இருந்து வெளியே எடுக்கிற அந்த வேலையை பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் உண்டு பண்ணி இங்க அரசியல்ல இப்ப நாங்க படத்தெல்லாம் தாண்டி அரசியலுக்கு வந்துட்டோம். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழ் குமரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. டிவிக்கு நீங்க கேட்ட சின்னத்தையே ஒதுக்கி இருக்காங்க தேர்தல் ஆணையம். விசில் சின்னம் எப்படி இருக்கு? சத்தமா இருக்கு. அப்படியா? பயங்கர சத்தமா இருக்கு. தேவையான இடத்துல விசில் கம்மியா, தேவைப்படுற இடத்துல சத்தமா பிகில். ஓகே, பவரா இருக்கு. பசங்க சும்மாவே சவுண்டு. இப்ப பறக்க வர்றானுங்க. இல்ல இருந்தாலும் ஒரு யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான். மற்ற கட்சியெல்லாம் கதறாங்கல்ல, இந்த விசில் சத்தம் அவங்களுக்கெல்லாம் சங்கு சத்தம் மாதிரி கேக்குதான். ஓகே, தமிழ்நாட்டுல பசங்க தெரிக்க விடுறாங்க. ஆல்ரெடி விசில்ன்ற அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாடு முழுக்க தெரியும். அது தளபதியோட ஒரு பிராண்டு, இந்த பிகில் அப்படிங்கிறது. அதே சின்னமா கிடைக்கும். எல்லாருமே ஹாப்பி, டோட்டலா எல்லாருமே ஹாப்பி. வேலை மிச்சம். மக்கள் கிட்ட போய் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதே இல்லை. ஆல்ரெடி சேர்ந்த ஒரு சின்னத்தையே கிடைச்சிருக்கிறதுனால சிறப்பு. இல்ல ஆட்டோ இன்னும் 2-3 சின்னங்கள் நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா தாவேக்கா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தது விசில் அப்படின்னு. நம்ம கோட் படத்துல பார்த்தோம், லியோல பார்த்தோம், இன்னும் நிறைய படங்கள்ல விசில் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வரும். ஏகப்பட்ட படம் பிகில். விஜய் முன்கூட்டியே கணிச்சிருக்காரு. அதான் ஜீனியஸ். ஓகே, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் அரசியல் படிச்சுட்டார். நிறைய அரசியல்ல வந்தா என்னென்ன நடக்கும், நம்மளை சுத்தி என்னென்ன செய்வாங்க, என்னென்ன பேசுவாங்க, எதை எப்படி எதிர்கொள்ளணும், அது முதற்கொண்டு அவர் அரசியல் கத்துக்கிட்டு தான் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. அதோட ஒரு ஹியூஜ் வெர்ஷன் தான் இந்த சின்னம் கணிப்பு அப்படிங்கிறது. ஓகே, இது இந்த சின்னம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதனால மக்கள் கிட்ட எவ்வளவு வேகமா அதை கொண்டு போய் சேர்த்துட்டாரு முன்னாடியே. இப்ப தளபதினால அந்த பிகில் சவுண்ட் கேட்கும். இல்ல எனக்கு தெரியல, ஃபியூச்சர்ல அவரு மக்கள் கூட்டணி அந்த மீட்டிங் போவாரு. அப்பெல்லாம் எப்படி விசில் சத்தத்தை பறக்க விட போறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆல்ரெடி டிவிக்கேன்னு கூச்சலே இன்ன வரைக்கும் பல பேர் காதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. நீ விசில் அப்படின்றப்போ அந்த விசில் ஏன் கனெக்ட், என்ன ஒரு அப்படி எப்படி கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு? எதனால அதை இவ்வளவு கொண்டாடுறீங்க? இல்ல அதுக்கு அர்த்தங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இவ்வளவு நாளா தெரியாத விஷயங்கள்லாம் இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. விசில்னா தீமையை ஒழிக்கன்றானுங்க, அதை சரி பண்ணிடுன்றானுங்க, இதை ஒழிச்சிடன்றானுங்க. வேற லெவல் பசங்க. ஐயோ, நம்ம விர்ச்சுவல் வாரிஸ் இருக்கானுங்களே, உலகத்துல இருக்க ஒரு அரசியல் கட்சி கீழே செயல்படக்கூடிய எந்த ஒரு ஆளுமையாலையும் செய்ய முடியாதத நம்ம விர்ச்சுவல் வாரிஸ் செய்யறாங்க. அவ்வளவு சிறப்பா, அவ்வளவு தரமா, எங்க யாரை செய்யணுமோ அவங்கள தரமா செஞ்சு விட்டு, எதை எங்க தூக்கணுமோ அதை தரமா தூக்கி நிறுத்தி வேற லெவல் பண்றானுங்க. தளபதியோட இந்த அரசியல் களத்துல அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா எதிர்ப்பையும் சமாளிக்க அவருக்கு முன்னாடி பானாத்திரமே நிக்கிறது இந்த விர்ச்சுவல் வாரிசு. ஜனநாயகன் படம் அந்த நிலை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்பு தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ மக்கள் சந்திப்பும் நடக்கல, சிபிஐ விசாரணைக்கு 2 முறை ஆஜரானாரு. இது எல்லாமே நடக்கும் பொழுது ரொம்ப வருத்தத்துல நிறைய பேர் இருந்தாங்க. குறிப்பா தாவேக்கால அது ஒரு பின்னடைவாவே இருந்துகிட்டு இருந்தது.
இந்த செய்தி வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது? இனிதான் உங்களோட ஆட்டம் ஆரம்பமா அப்படி பார்க்கலாமா? இல்ல, ஆட்டம் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. நீங்க என்னதான் தடை போட்டாலும் அந்த ஆட்டத்தை உங்களால நிறுத்த முடியாது. இது மக்களுக்கான ஆட்டம். இந்த ஆட்டத்தை நீங்க எவ்வளவு பிளான் பண்ணி எவ்வளவு சதி செஞ்சாலும் அதை நிறுத்த முடியாது. இந்த சிபிஐ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சிபிஐ விசாரணை அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசியல்வாதிகள் என்னென்ன செஞ்சிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். கடந்த காலங்களில் ஹாஸ்பிட்டல் அட்மிட்லேருந்து வெள்ளக்கொடியிலேருந்து மறைமுகமாக பேசுறதுலேருந்து எல்லாமே பார்த்துருக்கோம். முதல் முறையாக ஒரு தமிழ்நாடு அரசியல்வாதி அந்த சிபிஐ விசாரணைக்கு போகும்போது டாட்டா காமிச்சிட்டு கை காமிச்சிட்டு போயிருக்காரு. ஓகே, இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பார்க்காத ஒரு அரசியல்வாதியை பாக்குறீங்க. ஒரு புதுமையான ஒரு மிகப்பெரிய ஆளுமையா உங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியா தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படிங்கிறத உணர்த்திருக்காரு. அது என்னன்னா, தலைவன் எவ்வளையோ தொண்டர்களும் அவ்வை தானே. தலைவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானோ தொண்டர்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான். இல்ல அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது இவரு டெல்லி போயிட்டு வந்ததுல நிறைய மாற்றங்கள் தெரியுது அவர்கிட்ட. அது உண்மையா? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு? ஒரு அழுத்தம் கொடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்கு? அழுத்தம்ன்றது கொடுத்துட்டே தானே இருப்பாங்க. சரி, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுல இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. விஜய் அவர்களை வச்சு ஏடிஎம்கே 10மான்னு கேட்டா 10 அவங்களுக்கு. இது அவங்களுக்கு தெரியுது நல்லா. அதனால விஜய் மாதிரியான ஆளுமை அவரை உள்ள கொண்டு வந்துட்டா கன்ஃபார்மா நம்ம ஜெயிச்சிடலான்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முடியுமா? இவர் போனா தானே. ஓகே, இவருக்கு இப்போ சமீபமா என்டிஏ கூட்டணி நம்ம ஐயா தினகரன் எல்லாம் போய் சேர்ந்தாரு. அந்த ஒண்ணும் இல்ல, பேப்பர்ல காலி பேப்பர் அது தூக்கி ஓரமா போட வேண்டியதுதான். அரசியல் களத்துல இவங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லாத ஆட்களா தான் இப்ப இருக்காங்க. இவங்க ஒரு கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சியை பிடிக்கிறதுன்றது குதிரை கொம்பு. அது அவங்களுக்கு தெரியும். அதனால விஜய் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவரு முன்னாடியே சொல்லிட்டாரு. அவர் எல்லாத்தையும் முன்கூட்டியே கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். முன்னாடியே சொல்லிட்டாரு, எங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது மக்களோட மட்டும்தான். ஏன்னா மிகப்பெரிய மக்கள் சக்தி அவர் பின்னாடி இருக்கு. அந்த கூட்டணியே போதுமானது ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. அதுதானே வேணும். இப்போ தலைவர்கள் எல்லாமே போய் கூட்டணி வைக்கிறாங்க. அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் இங்க வந்து சேர்றாங்க. தலைவர்கள் மட்டும் போய் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இப்படி போகும்போது இந்த பக்கமா எல்லாமே இங்க சேர்ந்துட்டு இருக்காங்க. அதை நீங்க பாக்குறீங்களா இல்லையானே தெரியல. சரி, நேத்து கூட எல்லா கட்சியில இருந்தும் சேர்ந்தாங்க. தமிழ்நாட்டுல என்னென்னலாம் கட்சி இருக்கோ, எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் கூட்டணி போறாங்களோ, அவங்க கீழே இருக்க எல்லா தொண்டர்களும் இங்க சேர்றாங்க. இல்ல, அவங்களோட டார்கெட் அடுத்து விஜய் தானே. அப்ப அவரை பிடிச்ச எல்லாருமே வந்துருவாங்கல்ல. அதான் அவங்களோட எய்மா இருக்கு. இல்லையே, இப்போ நீங்க என்டிஏ கூட்டணி தேவைன்னு போறீங்க, இந்த பக்கம் இந்தியா கூட்டணி தேவைன்னு போறீங்க. நீங்களா ஓட்டு போட போறீங்க? மக்கள் தான். கீழே இருக்க உங்க கீழே இருக்க தொண்டர்கள் தான் ஓட்டு போட போறாங்க. அவங்க இங்க சேரும் போது நீங்க யாருக்கு அரசியல் பண்றீங்க தெரியல. இல்ல, அதனாலதான் அவங்களோட டார்கெட் விஜயா இருக்காரா, டிவிகேவா இருக்கா? அவங்க டார்கெட் டிவிகே. சரி, விஜய் தான். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இவர் போக மாட்டாருன்றதும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நேத்து ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசார இருக்காரா விஜய்? மனசார ஒரு நன்றி தெரிவிச்சு ஒரு அறிக்கையை நம்ம பார்த்திருந்தோம். தேர்தல் ஆணையத்துக்கும் அதுல ஒரு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. விசில் இந்த சின்னம் எப்பேற்பட்டு நம்ம எப்படி கொண்டு போக போகுது அப்படின்றதையும் அவர் அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இல்ல, ஒரு சமீப காலமா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. என்னடா நம்ம மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்கோம், அவங்க நல்லது செய்யறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கோம் போது தமிழ்நாடு அரசியல்ல நல்லவங்களை வாழ விட மாட்டாங்க. ஒண்ணு நீ கரஸ்பாண்டுக்குள்ளவா, இல்ல வெளியே போயிடு. ஐயா நல்லக்கண்ண ஐயாவை அப்படி ஓரமா வச்சுட்டாங்களோ, அவர் நல்லவர் சொல்லி ஓரமா வச்சுட்டாங்களோ, அந்த மாதிரி நல்லவங்க வந்தா ஓரமா அனுப்பிச்சிடுவாங்க. இல்லைன்னா எங்களுக்குள்ள வந்துருங்க, நீங்களும் லஞ்சம் வாங்குங்க, கொள்ளை அடிங்க, மக்களை ஏமாத்துங்க, இதை பண்ணுங்க. அதுதான் அரசியலுக்கான எலிஜிபிள். ஓகே, மக்களுக்கு நல்லது பண்ணணும், எல்லாத்தையும் சரியா செயல்படுத்தணும், ஊழலை ஒழிக்கணும், தப்பான அரசியல்வாதிகளை அரசியலிருந்தே ஒதுக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்லவன் வந்தா, அதுவும் மாபெரும் சக்தியா வந்தா, நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்கன்றது காமிச்சிட்டீங்க. அது யாருக்கு காமிச்சிருக்கீங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு காமிச்சிருக்கீங்க. மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க. உங்க அரசியலை நீங்க வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அதிகாரத்துக்காகவும் பதவிக்காகவும் நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்கன்றத மக்களுக்கு காமிச்சிட்டீங்க. அது டிவிகேக்கு பிளஸ் ஆயிடுச்சு. தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் ஆயிடுச்சு. அதோட வெளிப்பாடு தான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கல்ல, இங்க என்ன நடக்குது, இவர் என்னவா இருக்காரு,
இவர் சரியா இருக்காரு. இன்னைக்கு டேட் வரைக்கும் இவருக்கு கொடுக்க இந்த குடைச்சலுக்கு வேற ஏதாவது தலைவர்களா இருந்திருந்தா என்ன போயிருப்பாங்க. ஓகே. இந்த சிபிஐ விசாரணையே நடந்திருக்காது. விக்டிமா கூட இவர் பேர் அங்க இருந்திருக்காது. முடியாது. நான் மக்களுக்காக வந்துட்டேன், மக்களுக்காக சாவுறேன்னு நிக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்கீங்க நீங்க. அதையும் தாண்டி நிக்கிறாரு. அதுல போற போக்குல பெரிய பெரிய சந்தோஷம்லாம் இருக்கு மக்களுக்கு. அதுல மக்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துல இப்ப இந்த விசில் சின்னம் கொடுத்ததுல தளபதி விஜய் அவர்களை விட மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயக படத்தை பத்தி அவர் எதுவும் பேசல. மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கல, அதை பத்தி எதையுமே அவர் வாய் திறக்கல. சிபிஐ விசாரணை, செய்தியாளர்களை சந்திக்கல. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில 25ஆம் தேதி ஒரு கூட்டம் ஈசிஆர்ல. என்ன நடக்க போகுது? அந்த ஸ்பீச் எப்பேற்பட்ட ஸ்பீச்சா இருக்கு? இல்ல நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாரும் ஒன்று பேசிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தான் எல்லா தப்பும் நடக்குது, ஊரே பேசுது, நீங்க மட்டும் ஏன் பேச மாட்டீங்க? எதுக்குமே பேசவே மாட்டீங்க. ஆனா அவர் சைலண்டா கட்சிக்கான வேலைகள் என்ன, மக்களுக்கான பணிகள் என்ன, எல்லாத்தையும் அவர் சைலண்டா பார்த்துட்டே இருக்கு. இவங்க எதையுமே காதுல வாங்கிக்கிறதே கிடையாது. நான் கேட்கிறேன், எதுக்கு அவர் பேசணும்? அவர் முன்னாடியில இருந்தே சொல்லியிருக்காரு, சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான வேலையை கொடுத்துட்டு நம்ம சைலண்டா இருந்துடணும். ஒரு தலைவன் அதை தான் பண்ணுவான். கட்சியில எதுக்கு ஸ்பீக்கரை வச்சிருக்காங்க? உங்களோட கேள்விகளுக்கும் பதிலுக்கும் நீங்க கொடுக்குற குறைச்சலுக்கும் எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு தான் ஸ்பீக்கர் இருக்காங்க. தலைவர் அதெல்லாம் சரியா நடக்குதான்னு பாக்குறது தான் அவரோட வேலை. அதை அவர் சரியா பண்றாரு. யார் என்ன பேசணும், ஒரு தலைவர் ஒரு கருத்து, கட்சி ஒரு கருத்து சொல்லுமா? இன்னைக்கு ஒரு ஸ்பீக்கர் ஒரு மீடியா சேனல்ல போய் உட்காந்து பேசுறாங்கன்னா அது அங்கிருந்து வர விஷயம்தான். அவரு சொல்லாம இவங்க செய்ய போறது கிடையாது. அப்ப சரியான வேலைக்கு அந்த ஆட்களை நியமிச்ச அப்புறம் அவரை ஏன் பேசணும்? எல்லாத்துக்குமே நான் கேட்கிறேன். எல்லாம் பேசல சுத்தி எல்லாம் பேசுறாங்கல்ல, எது கஷ்டம்? தான் பிரச்சனைக்கு அவரே பேசுறது கஷ்டமா, இல்ல சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் பேச வைக்கிறது கஷ்டமா? உங்க தேவைக்கு நீங்க பேசிதான் ஆகணும். இவருக்கு அந்த தேவையே கிடையாது. சுத்தி இருக்கிறவங்க ரெடியா இருக்காங்க அவருக்காக பேசுறதுக்கு. ஏன்னா நியாயம் அந்த பக்கம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம அவருக்கும் பேசுறோம். இந்த 25ஆம் தேதி அப்படிங்கிற அந்த நிகழ்வு வந்து பிளாஸ்டா இருக்கும். இந்த அரசியல் காலம் தலைகீழா மாற போகுதுன்றத இன்னும் ஸ்ட்ராங்கா பதிய வைப்பாரு இந்த 25ஆம் தேதி. இல்ல அந்த அவரை பத்தி பேசுவாங்களா, அந்த கட்சியை பத்தி சொல்லுவாங்களா, இந்த தலைவரை பத்தி பேசுவாரா அப்படின்றாங்க. 25ஆம் தேதி கூட்டணி பத்தில அறிவிக்க போறாரு. புது முகங்கள்லாம் வந்து இணைய போறாங்க, மாற்று கட்சியினர் வந்து இணைய போறாங்க அப்படின்னு இவங்களா நிறைய விஷயங்களை பில்ட் பண்றீங்க. ஏன்னா அதை சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணையில என்ன நடந்ததோ அப்படின்ற பேசுற மாதிரி 25ஆம் தேதி அவர் பேசக்கூடிய பதில்கள் என்ன நிறைய கேள்விகள் வச்சிருக்காங்க. அதுக்கான பதிலடியா இருக்க போகுது. விஜய் சாரோட ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து அவர் பேசும்போது தான் தெரியும். மற்றபடி இந்த கெஸ்டுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒன்னே ஒன்று சொல்லலாம், தெளிவான ஸ்பீச்சா இருக்கும், பிளாஸ்டான ஸ்பீச்சா இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு வேலையை பாருங்க, அரசியல் அப்படிங்கிறது வந்து சேவை அப்படிங்கிறத உணர்த்துற ஸ்பீச்சா தான் இருக்குமே தவிர யாரையும் தாக்கியோ இல்லை இவங்க வராங்க அவங்க வராங்க அதெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. அவரோட மிகப்பெரிய பலம் வந்து மக்கள் சக்தின்னும் போது கண்டிப்பா யாரு வந்தா வரலன்னா, கூட்டணி கிடைச்சா கிடைக்கலன்னா, மக்கள் கூட்டணி பலமா இருக்கு, அது போதும்னு இருக்காரு. அவரு ஒரு குழு ஒண்ணு அமைச்சிருக்காங்க இப்ப இந்த பிரச்சாரத்துக்குன்னே குழு. எப்படி அவங்க செயல்பட போறாங்க, எந்த மாதிரியான திட்டங்கள் இருக்க போகுது, 26ல இருந்து அவங்களோட சுற்றுப்பயணம் தொடங்க போறாங்க. இனி நீதான் களம் பயங்கரமா சூடு பிடிக்க போதும். நெருங்கிடுச்சுல எலெக்ஷனு. ஓகே, மக்களுக்கு என்ன இந்த குழு என்ன செய்ய போறாங்க, பாசிபிளா மக்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும், எதெல்லாம் எங்களால செய்ய முடியும், செய்ய முடியாத சொல்ல மாட்டோம்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி. அப்ப செய்யக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் இவங்களோட வேலையா இருக்க போகுது. அடுத்த 50 ஆண்டுக்கு உண்டான திட்டங்கள் எங்ககிட்ட இருக்கு அப்படின்றாங்க. அதையும் 25ஆம் தேதி அவரு அங்க ஸ்டார்ட் பண்ணி வைப்பாரா, இங்க இருந்து நான் தொடங்குறேன், இதை வந்து எல்லாத்துக்கும் எல்லா தொகுதிகளுக்கும் போய் என்னோட குழு வந்து சேர்க்கும் அப்படின்றத 25ஆம் தேதி அந்த திட்டங்களை அதுக்கு என்ன வரைமுறையோ சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் சொல்லுவார், கண்டிப்பா சொல்லுவாரு. அது இந்த குழு வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்க குழு தான். ஆல்ரெடி ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் டைம் நெருங்கிடுச்சு, எல்லாருக்குமே வந்து சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா கட்சியோட செயல்முறைகள் செயல்பாடுகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அது இல்லாம எல்லா இடத்துலயுமே இளைஞர்கள் இருக்காங்க. இப்ப அந்த இளைஞர்களையும் வந்து அரசியல் வயப்படுத்தணும், அதுக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்கு. ஏன்னா மாபெரும் இளைஞர் கூட்டத்தை அரசியல் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய சாதனை இவர் பண்ணிட்டார்.
அப்ப அவங்களை நெறிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய கடமையும் அவருக்கு இருக்கு. ஓகே. அப்போ இந்த குழு அதையும் சேர்த்து தான் செய்ய போகுது. இதெல்லாம் டைரக்டா பண்ணும்போது அவங்களுக்கான இம்பாக்ட், அவங்களோட இன்வால்மெண்ட்டும் அதிகமாகுன்றது தான் இந்த குழுவோட மிகப்பெரிய சவாலா இருக்கும். கண்டிப்பா அதை சிறப்பா செய்வாங்க. ஏன்னா வழிகாட்டல் அவரு. ஓகே. அவர் வந்து நான் சொல்லுவேன் ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லுவேன். ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி சைலண்டா அச்சீவ் பண்ற ஒரு மனுஷன். அதை சிறப்பா செய்வார் நான் நம்புறேன். நீங்க சொன்ன மாதிரி 26ஆம் தேதியிலிருந்து அது நடந்தா நிறைய விஷயங்கள் இல்ல. விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு எங்க இருந்து தொடங்க போறாரு மீண்டும்? சேலம் அப்படின்றது ஒண்ணு இன்னும் அப்படி நிலுவையிலேயே இருக்கு. அங்கிருந்து தொடங்க வாய்ப்புகள் இருக்கா? அவரு இன்னும் நார்த் மெட்ராஸ் கூட வரல. ஆமா, பக்கத்திலேயே வரல. அவர் வரணும். சென்னையிலேயே சொன்ன மாதிரி சென்னையிலேயே அவர் இன்னும் வரல. எங்கேயுமே பர்மிஷன் தானே எங்க பிரச்சனை. அந்த பர்மிஷன் கிடைக்கிற விஷயத்தை பொறுத்து தான் பிளான் ரெடியா இருக்கு. இப்போ பர்மிஷன் எங்க கொடுக்குறாங்களோ, எப்போ கரெக்டா கிடைக்குதோ உடனே இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஆரம்பிப்போம்னு சொல்லியாச்சு. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எங்க ஈஸியா கிடைக்குதோ, எங்க சுலபமா கிடைக்குதோ, எதுக்கான அமைப்பு கரெக்டா இருக்கோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாருன்றதான் நான் நினைக்கிறேன். ஓகே. அதுவும் பொறுத்திருந்து நிறைய விஷயங்கள் பார்ப்போம். எனக்கு இறுதியா ஒரே ஒரு கொஸ்டின், இந்த மங்காத்தா ரீரிலீஸ் படம் இல்ல இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இல்ல? நீங்க ஜனநாயகனுக்கு பராசக்தி. இப்போ தெரிக்கு வந்து நீங்க வந்து மங்காத்தாவை கொண்டு வரீங்க. ஆனா தெரிய சிவகார்த்திகேயன் இவருக்கு ஈக்குவல் கிடையாது. சரிங்களா, அதை விட்டுருவோம். இப்போ அஜித், விஜய் இவங்க 2 பேரும் வந்து ரசிகர்களும் வந்து அரசியல்ல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அஜித் சாரோட ரசிகர்கள் தளபதி கிட்ட வந்து கட்சியில சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. ஓகே. தளபதிக்காக. இப்போ இந்த டைம்ல சன் பிக்சர்ஸ் நீங்க அதை தான் பார்க்கணும். கிளாஷ் யாரு பிளான் பண்றீங்கன்றதான் நம்ம பார்க்கணும். இல்ல தானு சார் தானே 15ன்னு முடிவு பண்ணியிருந்தாரு. பொங்கல் ஸ்பெஷல் நாங்க தெரிய இறக்குறோம் அப்படின்னாரு. 23 அப்புறம் போஸ்ட்போன் பண்ணாரு. 23ல இருந்து தானு சார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மோகன்ஜி அவர்களும் விக்னேஷ் கார்த்திக் அவர்களும் 2 பேரும் ஹாட்ஸ்பாட் 2ஓட இயக்குனரும் திரௌபதி 2ஓட இயக்குனரும் ரெக்வஸ்ட் பண்ணி, சார் இந்த புது முக எங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டது இணங்க தான் தானு சார் அவர்கள் மீண்டும் இதை நான் தள்ளி வைக்கிறேன்னு அறிவிச்சிருக்காரு. இல்ல அது தானு சாரோட கருத்தா இருக்கட்டும். ஆனா நீங்க பேனர் ரிலீஸ் யாருன்னு பாருங்க. அது சன் பிக்சர்ஸ், அது மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா அவங்க தெரிய கூட கிளாஷ் விடணும். ஆனா 23ஆம் தேதி அவங்க கிட்டத்தட்ட போன வருஷம் எண்ட்லயே அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இல்ல தெரியுமே முன்னாடியே சொல்லிட்டாங்க. இல்ல அது இந்த படம் ஜனநாயகன் தள்ளி போனனாலதான் இவங்க கடைசியா தான் அது தள்ளின உடனே தானு சார் வந்து 23ன்னு பிளான் பண்ணிட்டாரு. அப்போ இவங்க உடனே 23 கன்ஃபார்மா லான்ச் பண்ணுவோன்றதை இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப கிளாஷ் விடுறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க படம் ரிலீஸ் பண்ணுங்க, கிளாஷ் பண்ணுங்க, எல்லாம் ரசிகர்களுக்குள்ள மோத வைக்காதீங்க. குறிப்பா சில யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து டிஎம்கேவோட ஆட்கள் நல்லா தெரியும். ஆனா அவங்க பேசுற ஸ்பீச் எல்லாம் பாருங்களேன், அவங்கள அஜித் ரசிகரா மாத்திக்கிட்டு, நீ அஜித் ரசிகரா இருப்பா, ஆனா உன்னை விட 1000 பேர் இங்க கட்சியில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீ அஜித் ரசிகர்களை உள்ள இருந்து வெளியே எடுக்கிற அந்த வேலையை பாக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஷ் உண்டு பண்ணி இங்க அரசியல்ல இப்ப நாங்க படத்தெல்லாம் தாண்டி அரசியலுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு படம் ரிலீஸ், நானே அஜித் ரசிகர் முன்னாடி. ஓகே. அரசியலுக்கு வந்துட்டோம். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து? இல்ல இன்னைக்கு சிலர் என்ன எழுதுறாங்கன்னா, கில்லி தான் ரீரிலீஸ்ல வசூல்ல டாப்ல இருக்கு, அதை பீட் பண்ண நாங்க விட மாட்டோம், விஜய் ரசிகர்கள் இதை வந்து பார்க்க மாட்டாங்களா சில எழுதுறாங்கல்ல, அது உண்மை நீங்க நினைக்காம அவங்களே. ஓகே, டபுள் ஆக்ஷன். ஓகே ஓகே, எல்லாமே அவங்களே. அவங்களோட பிளான் என்னன்னா, நம்ம பசங்க எல்லாம் போயிட்டு அங்க போய் வேலை பாக்குறானுங்களே. இப்ப அஜித் ரசிகரா இருந்தாலும் டிஎம்கே ஆட்களும் இருப்பாங்க, யூடியூபர்ஸ் நம்ம சில பேர் இருக்காங்க, சொல்ல வேண்டாம். அவங்களே நம்ம சொல்லி பெருசா இருக்கணும். அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம பசங்களும் உள்ள போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது சரியில்லையே, எப்படி அவங்கள வெளியே கொண்டு வருது? அப்போ இந்த கிளாஷ் யூஸ் பண்ணுவோம், பேசுவோம். ஏய் விஜய் ரசிகர் மேலடா எங்க அஜித் ரசிகர், நாங்க அவ்வளவு தெளிவு, அவ்வளவு இது, அப்படி பேசி இவங்களை மோட்டிவேட் பண்றாங்களாம், சண்டை போட வைக்கிறாங்களாம். அவங்க எல்லாம் கடந்து வந்துட்டானுங்கடா, ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கடந்து வந்து. ஓகே, இன்னைக்கு ஆனா இந்த படத்தையும் விஜய் ரசிகர் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா பார்ப்பாங்க. அஜித் சாரும் விஜய் சாரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஓகே, அவங்க அவ்வளவு வெளிப்படையா பண்ணிட்டாங்க. வெளியே நண்பா நீ அரசியலுக்கு போ, நான் ஸ்போர்ட்ஸுக்கு போறேன்னு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யாரா, எதுக்குடா இந்த மானங்கட்ட அரசியல்ன்றன? அப்போ மதியம் பொறுத்து வந்து எவ்வளவு நாளைக்கு தான் இது நடக்கும்? எவ்வளவு நாள் தான் இந்த அரசியல பண்ண போறீங்க? பிரிவினை அரசியல் ஏன் பண்ணிட்டே இருப்பீங்களா காலத்துக்கும்? கொஞ்சம் வழி விடுங்கப்பா, மாற்றம் வந்துருச்சு, நல்லது நடக்கட்டும், மக்கள் விரும்புறாங்க, வழி விடுங்க.
நல்லதே நடக்கும். சிறப்பு. வெற்றி அதையும் நிச்சயம். 25க்கு அப்புறம் 25ஆம் தேதி அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத நிறைய விஷயங்கள் பேசும் பிரதர். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. இன்னும் நிச்சயம் சந்தி முறை உங்களை எடுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.